கலங்கரை விளக்கத்துக்கும் நிலாங்கரைக்கும் இடையில வந்து கடலுக்குள்ளே ஒரு பாலம் அமைக்கப்படுது இல்லையா? சென்னை உலகத்தின் மிக அழகான கடற்கரையில் ரெண்டாவது. ஒரு இடத்துல ஒரு கடலுக்குள்ள நம்ம செயற்கையாக ஹியூமன் மேடு செவுரோ ஹியூமன் மேடு ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அந்த இயற்கையாக வரவுடைய அலைகளோட பேட்டர்ன் மாறும். அப்போ இருந்த வட சென்னை காசிமேடுலேருந்து எண்ணூர் வரைக்கும் இருக்கிற ரோடு இப்போ சுத்தமாக கிடையாது. பல குப்பங்கள் கடலுக்குள்ளே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போகுது. கடலுக்குள்ளே பெரிய பில்லர்ஸ் போட போகிறாங்கன்னா டோட்டல் ஈக்குவலாஜி மாறி. Q7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. அவர் கூட பேசுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்தியாவிலே இரண்டாவது முறையா வந்து கடலுக்குள்ளே ஒரு பாலம் அமைக்கப்படுது இல்லையா? கலங்கரை விளக்கத்துக்கும் நிலாங்கரைக்கும் இடையில வந்து இரண்டாவது முறையா ஒரு பாலம் அமைக்கப்படுது அப்படின்னும் பொழுது இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான காரணம் வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு அமோகமான வரவேற்பையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னும் பொழுது இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார்? இந்த திட்டம் நானும் ரீசெண்டாக பேப்பரில் படித்தேன். இந்த திட்டத்துக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க, பேப்பர் லெவலில் தான் இருக்குது. பேப்பர் லெவல் கூட இல்லை, திட்டம் மனசுலேருந்து வந்து பேசியிருக்காங்க.